ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாநதி சீரியலுடைய ப்ரோமோ பார்த்து தாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். மகாநதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெண்ணிலாவுடைய சொந்தக்காரங்களை தேடி விஜய் அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காருங்க. விஜயோட ஹவுஸ் ஓனர் மாமி பார்த்திங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் என்னப்பா வீட்டில் ஃபேன் கூட ஆஃப் பண்ணாமல் அப்படியே வந்துட்டேன், வீட்டு சாவியும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, அச்சச்சோ மாமி மறந்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லப்பா விஜய், நான் வந்து ஆஃப் பண்ணி சாவியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு மாமி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து பக்கத்து வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே மாமிக்கு கோவம் வந்து, என்னை பற்றியெல்லாம் விசாரிக்க மாட்டேன், காவேரி பற்றியெல்லாம் விசாரி அப்படின்னு மாமி கோவமாக கேட்குறாங்க. அதுக்கு விஜய் அப்படியெல்லாம் இல்லை மாமி அப்படின்னு சமாளிக்கிறாரு. அடுத்ததான் மாமி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் விசேஷம் போல், வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது புதுசாக அப்படின்னு மாமி சொல்கிறாங்க. அப்புறம் மாமி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட ஃபோன் பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. மாமி சொன்னது என்னமோ கங்காவை, பட் விஜய் வந்து காவேரி தான் கன்சீவாக இருக்கான்னு தப்பாக நினச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ என்னதான் விஜய் வந்து தப்பாக நினச்சி ரியாக்ட் பண்ணாலும் உண்மையாலுமே காவேரி கன்சீவாக தான் இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியை பார்க்க அவசரமாக சென்னைக்கு கிளம்பி போகிறாரு. பட் எப்படியும் வந்து காவேரி அண்ட் கங்கா 2 பேருமே கன்சீவாக இருக்காங்க. இந்த உண்மை வந்து விஜய்க்கு ரொம்பவே சீக்கிரமாக தெரிய வந்துருச்சு. இனி விஜய் வந்து காவேரி கிட்ட எப்படி இந்த ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு பொறுத்திருந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த உண்மை வந்து காவேரியோட ஃபேமிலிக்கு எப்போ தெரிய வரப்போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து அதையும் பார்க்கலாம். மேலும் இதுபோல் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.